இங்கே பாருங்கள், 2 வீடு தான் இருக்குது. எல்லாமே விவசாயம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. லைன் இல்லைல்ல, கொஞ்சம் போகும். சின்ன வீதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடுலாம் தனியாக துண்டாக இருந்துச்சு. ஒரு ஐயா அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறாருங்க. சரி, அடுத்தது இவங்களுடைய மருமக அவங்க வீடு வந்து பக்கத்தில் இருக்காமா. ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாங்க. புளியும் சிறுத்தை மாதிரி போயிடும். ஏதோ பண்ணுவோம். என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். HiSK ஃபேம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயனும் அம்மாவும், ஓகேங்களா. அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்ணுன்னா அவங்க மருமக, அப்புறம் 2 குழந்தைங்க, இவங்களாம் தான் இந்த கிராமத்தில் இருக்காங்க. இந்த கிராமம் வந்து வெறும் 4 வீடு தான் இருக்குது. இந்த கிராமம் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இது வந்து கர்நாடகா அந்த டிஸ்ட்ரிக்டில் வரும், ஸ்டேட்டில் வரும், சாரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து சோழகர் வகுப்பினர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இப்படியெல்லாம் மக்களை மீட் பண்ணும்போது என்ன எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது 2 செட்டு துணி தாங்க இருந்துச்சு. துவைச்சி அதே திருப்பி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுடைய மனசை கொஞ்சமாச்சு இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, முடியாத இந்த மாதிரி சின்ன ஏழை மக்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவிகள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெறும் கிராமங்களை மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல, அவங்களுடைய கஷ்டங்களையும் ஷேர் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா அப்படிலாம் கேட்க மாட்டேன், நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்காக தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா கிராமங்கள் போய் அவங்க கஷ்டப்படுறத எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து போடுவோம். ஸோ அதெல்லாம் உங்களை வந்து சேரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஹாய் ஃபேம்ஸ். ஸோ நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும், லெஃப்ட்டில் போகுது பார்த்திங்கன்னா, அதில் தான் போகணும். இதுக்குள்ளே தான் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்காமா, அதை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிளேஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பீஸாக தான் இருக்குது. மங்களா ஜக்கநெல்லியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த வந்து மங்களா அப்படின்ற ஒரு இடமும் ஜக்கநெல்லியா அப்படின்ற ஒரு இடமாவும் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. இது வந்து இங்கே இருக்கிற மக்கள் ட்ரைபல்ஸ் படிக்கிற அந்த ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபல் வந்து ரொம்ப ரிசர்வாக டைகர் ரிசர்வுக்குள்ளே இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா டைகர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் காட்டிலையும் மக்கள்லாம் இந்த பக்கம் காட்டிலையும் இருப்பாங்களாமோ, அதுதான் போய் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த சீனரிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது வந்து இத்தனைக்கும் அங்கே பாருங்களேன், ஒரு எலிஃபண்ட் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வைல்டு எலிஃபண்ட் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், தெரிய மாட்டேது இங்கே வேறு. இருங்க, பின்னாடி ஒன்றும் வரல, வாங்க. ஸோ இந்த கார்கிட்ட பாருங்களேன், எங்கே காணோம். அந்த பில்டிங் பின்னாடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியிலே பார்த்துருப்பீங்க நிறைய எலிஃபண்ட் இருக்குது. இன்றைக்கி போகிற கிராமத்தை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி போகிற கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஊர் மக்கள் ஒரு சைடில் வந்து கிராமம் இருக்குது, அங்கேருந்து இவங்களை தள்ளி வச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ சில ஸ்டோரி சொல்கிறாங்க,
பட் என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியல. வெறும் 4 குடும்பம் மட்டும் வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கிராமம் இருக்குது. பட் அது இல்லாமல் அவங்கள தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பொதுவான கருத்துக்கள் இருக்குது. அது உண்மைதானா அப்படின்றத வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு போகிற வழியில் எல்லாமே ட்ரை தான். அங்கே பாருங்கள், ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக கிடக்குது. வெயில் போட்டு கொளுத்துது இப்போலாம். ஆக்சுவலாக இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே அது ரொம்ப பசுமையாக இருக்கும். இங்கே போட்டு கொளுத்துது. அது இல்லாமல் சம்மர் ஸ்டார்ட் ஆக போதில்லை, ஒரு வேளை அதனாலேயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஏரியா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கிராஸ் ஆகலாம். இங்கே பாருங்கள், மரத்தில் ஒரு சில இலைகள் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இதுக்கிடையில் அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றதே தெரியல. பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தீங்கன்னா அன்னெசரி அங்கேயும் இறங்கிடாதீங்க. ஏன்னா அங்கங்கே வந்து வாட்ச் கார்டெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்பப்போ சத்தம் போடுவாங்க. பாருங்க, எதுவும் எங்கேயோ உள்ளே போகுது. இது என்ன ரெசார்ட் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏங்க அங்கே பாருங்களேன், வரிசையாக இருக்குது பாருங்கள் வீடு. இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற அந்த வில்லேஜ் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எங்கெங்கேயோ வழி போகுது. இது அனிமல்ஸ் போனதா இல்லை மனுஷங்க போனதா? மனுஷங்க போயிருப்பாங்க தான். இங்கே ஒரு கோவில் இருக்கு பாருங்களேன். ஓ, இதுதாங்க இங்கே ட்ரைபல்ஸ் அவங்க கும்பிட்ற அந்த கோவிலாட்டிருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வரிசையாக இருக்குது பாருங்கள் ஃபேமிலிஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒரு சில குடும்பங்கள் இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறோம். இனி போய் அங்கே போய் கேட்கும்போது தான் என்ன ஏதுன்னே தெரியுங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கிராமத்துக்காக போட்டுட்ருக்காங்களாட்டிருக்கு. முன்னாடி இதை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சாமா. இப்போ தான் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அங்கங்கே கேட்குற நியூஸ் வச்சு நாங்கள் சொல்கிறோங்க. பாருங்கள், இங்கே ஒரு ட்ரைபல் வில்லேஜ் வருது. பட் இதுலேருந்து அந்த பக்கம் இருக்குது. என்னங்க இது, ஸ்கூலா? ஆமாங்க, எல்லா கன்னடத்தில் போட்டிருக்கு. வா, சூப்பராக இருக்குல்ல. இவங்க கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இன்னும் பார்க்குறாங்களே, ஏதாவது சொல்ல போகிறாங்க. சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாதுங்க, நம்மளுக்கு கன்னடம் தெரியாது. ஸோ வாங்க போய் கேட்கலாம். இவர் என்னங்க ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, பைப் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து விசாரிக்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த பகுதி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல்ஸோடைய செட்டில்மெண்ட்டு. இதிலிருந்து விளக்கப்பட்டவங்க தான் அவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஆதிவாசி குடியுடைய வீடு இதெல்லாம். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சில வீடுகளை போய் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயும் தனித்தனியாக வீடுகள் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க கன்னடத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா இது வந்து கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ பந்திப்பூர் அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு மலை கிராமம் தான். கிட்டத்தட்ட இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ட்ரைபல் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான ட்ரைபல் என்ன ஏது அப்படின்றத நம்ம ஃபுட்டேஜில் கேட்க அப்படி ஆட் பண்ணுறேன். எல்லாமே விவசாயம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இல்லை, பட் டைகர் ரிசர்வ் இல்லை, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க அங்கே. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம தாண்டி போகும்போது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தான் போட்டிருக்காங்க. சும்மா நம்ம அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோங்க, அவ்வளோதாங்க. பார்த்து தான் போகணும். எலக்ட்ரிக் ஃபென்ஸ் பட்டு பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா யானை இங்கே நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு தான் போகிறோம். ஸோ இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மிளகாலாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் அப்படியே பூச்செடிகள் அப்படியே மல்டிபிள் இது பண்ணியிருக்காங்க. அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு நடக்க முடியலைங்க. அதிசயம் முடியல. ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் போகிறேன். ஏன்னா இது வந்து டைகர் ரிசர்வ். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற வீடுகளுக்கு தான் போகிறோம். ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸு. அதனால் நம்ம அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு அவர் கூட அப்படியே அதில் நடந்து போகிறோம்.
பிரதம இதில் பயிர் போட்டிருக்காங்க. இது எப்படி தாண்டி போகிறது? இல்லைங்க, அது கதவாட்டு இருக்குது. ஒரு சைடு ஓப்பன் பண்ண, இது ஓப்பன் பண்ணிட்டா இல்லை, எதுவும் லாக்கில் தானே இருக்குது. நான் அதை தூக்கிட்டு கீழே குஞ்சு போனா ಅವ್ರು ಹೊರಗಡೆ ಕಿಂಬಾರಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ வாங்கயா வேலை இருக்குன்றாரு. சரி வாங்க, இதில் அப்படியே குமிச்சு போக வேண்டியதான். வாங்க நம்ம போகலாம். அதெல்லாம் லைன் இல்லை, குமிஞ்சே போவோம். இருக்காங்க, வாங்க போகலாம். அவர் பேசுவார்ல, அப்புறம் என்ன? வாங்க கொடுங்க. வாங்க. நைட்டு 6 மணிக்கு மேலே போய் கை வைக்க முடியுமா அதில்? எல்லாரும் இப்படியே பிடிச்சிக்கிட்டே விடிய நிற்க வேண்டியதான். நம்ம இந்த ஒத்தடி பக்கத்துலேயே அப்படியே நடந்து போக போகிறோங்க. எங்கள் டைகரை இது அட்டாக் பண்ணுச்சுன்னா நல்லா ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க. ஆ சரி, இது அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வீதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்றத போய் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், 2 வீடு தான் இருக்குது. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிராமங்களை பார்த்தோங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் தனியாக துண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே விசிட் பண்ண முடியுமான்னு வில்லேஜுக்குள்ளே வந்தோம். பெர்மிஷன் கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் அப்படின்ட்டு அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாடு வேறு ஆபத்துருச்சுங்க. அதனால் அதை கட்டிட்டு அவர் அப்புறமா வரனார். ஸோ நம்ம தான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு ஐயா அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறாருங்க. இந்த வீடு பூட்டி தான் இருக்குது. அந்த வீட்டில் மட்டும் தான் பாருங்கள், இந்த வீடு பூட்டியிருக்குங்க. அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. சரி வாங்க, கொஞ்சம் வேகமாக போ, கொஞ்சம் பீதியாக தாங்க இருக்குது. டைகர் ரிசர்வ் தானே, அது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். முள் இருக்குது, பார்த்து வாங்க. அப்படி தான் தோணுது. பெருமாள் சங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த பெருமாள் சங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் டிசைன். வேற மாதிரி. மசனகுடி ஃபாரஸ்ட்ல ஃபுல் ட்ரைங்க. அதுதான் ஃபுல் வறட்சி, தண்ணி எங்கேயுமே இல்லை. நீங்கள் பார்த்து வாங்க. எல்லாம் இடம் பேருன்னு போச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க, படித்து பார்த்தேன். ஒரு வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குதுங்க. இங்கே வருங்க, வீடெல்லாம் இடிஞ்சிருச்சா இல்லை யானைகள் இடிச்சு போட்டுச்சான்னு தெரியலையே. வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபாரஸ்ட் கரெக்ட் பின்னாடியே போயிட்டுருக்கு. சரிதான். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடியே போயிட்டு பாருங்க, எல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் பிரிஞ்சு தான் கிடக்கு. நான் வாங்கண்ணா. ನಮಸ್ಕಾರ. ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ತೋಟಕ್ಕೆ ಬಂದ್ರಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಡು ಹೋಗ್ತದಾರಿ, ಎಲ್ಲಿದ್ದರಿ ಮನೆಯಲ್ಲಿತ್ತಾನ? ಹೆಂಗದ ವ್ಯವಸಾಯ ಇವೆಲ್ಲ? யானை அதனால விவசாயம் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கா. ಹಂಗಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿಯರಿಲ್ಲ? ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು, ಇಂಜಿ ಹಾಕಿದ್ರು. ಇಂಜಿ ಏನೇನು ಬಂದಿತ್ತು ಆಣ ಯಾವಾಗ ಬಂದಿತ್ತು? ಅದು ಈಗ ಒಂದು 5-6 ತಿಂಗಳು ಆಗೋಯ್ತು. 5 ತಿಂಗಳು ನಮ್ಗೆ ನಮ್ನು ಓಡಿಸ್ಬಿಟ್ಟಿತ್ತು ಅಷ್ಟು ದೂರ. ஓ இவங்களே ஓட்டி விட்டுருச்சுமா ரொம்ப தூரம். இதெல்லாம் யானை மாடிதா? இதெல்லாம் யானை பண்ணது. அதான் ஒரு வீடை உடச்சதா பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த வீட்டை உடச்சிருச்சு. புளியெல்லாம் ಎಲ್ಲವ ಯಾವಾಗ ಬರುವುದು? ಕರಡಿ ಗಿಡಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾವೆ ಸರ್, ಎಲ್ಲ ಬರ್ತಾವೆ. ಕರಡಿ ಗಿಡಿ ಎಲ್ಲ ಗಿಡಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾವ, ಅವು ದಂಡಕ್ಕೆ ಎಲ್ಲ ಬರ್ತಾವೆ. ಮನ್ಸು ಬೀಳ್ತಾವ. ವ್ಯವಸಾಯ ಇಂಥವ್ರ ಬೇರೆ ಏನು ಮಾಡಿಯರಿ ವ್ಯವಸಾಯ? ಎಳ್ಸೆ ಮೊದಲು ರಾಗಿ, ಜೋಳ, ಕಳ್ಳಕಾಯಿ, ಅವ್ರ ರಾಗಿ விவசாயத்தில் அந்த இதெல்லாம் சோளம் இல்லை, விவசாயம் இல்லாமல் வேற என்ன தொழில் பண்ணுறாங்க? விவசாயம்
விவசாயம் மட்டும் தானா வேற எதுவும் இல்லை விவசாயம் மட்டும் தான் விவசாயம் மட்டும் ನೀರು ನೀರು ಆ ಖಾರ ಮಾಡಿದಿಂದ ನೋಡಿ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬಿಟ್ಟು ಆದಿವಾಸಿಯ ನಿಮ್ಮ ಯಾತ್ರದ ನಾವು ಸ್ವಾಲಗಡುಗಳು ಸಾಲಗರು குழந்தைங்க பாட்டு காட்டுக்குள்ள போகுது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ಇಷ್ಟೊತ್ತಿನಾಗೆ ಅನುಭವ ಇಲ್ಲ ಸರ್ ಇಷ್ಟೊತ್ತಿನಾಗ ಏನು ಭಯ ಇಲ್ಲ குழந்தைகளுக்கு யானை பயம் இல்லை ಆಮ್ಯಾಕ ನೀವು ಹೋದ್ರು ಬಿ ಹುಲಿ ಗಿಲಿ ದಂಡಕ ಹೋಗಾಗಿಲ್ಲ ಮನುಷ್ಯನ್ನೇ ಹೊಡೆದಾಕ ನಾಯಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೊಡ್ದಾಕ ಮುಂಚೆ ಗುದ್ದಿಲ್ಲ 7 ಆಳು ತಿನ್ಕತ್ತು 2 பேர்த்து தின்றுச்சுமா யாரு இருக்கு என்னது குழந்தைகளா ಹುಲಿ ಹೊಡೆದಿದ್ದು ಅಲ್ಲಿ ಆಚರ್ಕ ಆ ಬೆಟ್ಟ ಬರ್ಕಟ್ಲಿ ಈಗ ಒಂದು 3-4 ತಿಂಗಳು ಆಗೋಯ್ತು ಸರ್ 3-4 ತಿಂಗಳು ಅಷ್ಟೇ ಹೆಚ್ಚಿಗೆ ಇಲ್ಲ ಮಣ ಇದು ನಿಮ್ಮ ಮನೆಯ ಇದಕ್ಕಿಂತ ಇಲ್ಲಿಗೆ ನಿಮ್ಮ ಮಣ ಒಳಗೆ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಬಂದಿರ್ತಾರೆ ಜನ ನೀವು ಇದು ನಿಮ್ಮ ಅದೇ ದಾರಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿಗೆ ದಾರಿ ಬರೋದು ಸಾಮಾನ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸಾಮಾನ ಉಣ್ಣೋಕಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಕಡೆ ಆಮೇಲೆ ಇದು ಮಕ್ಕರ ಅವರ ಮಗಳು ಇಲ್ಲ ಮಗ ಸೊಸೆ ಮಗ ನಮ್ಗ ಮಕ್ಕ ಮರಿ ಇಲ್ಲ ಕಣ್ அவனுக்கு மக்கள்லாம் இல்லையாமா ಮಕ್ಕ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ ಇದು ಅದೇ ಮಳೆಗಾಲ ಈಗ ಒಂದು ಬಲ್ಲ ಮಳೆ ಬೀಳುತ್ತೆ ನೋಡಿ ಅವತ್ತು ಕಾಡೆಲ್ಲ ಚಿಗುರ್ತದಲ್ಲ ಅವತ್ತು ಬಂದ್ಬಿಡ್ತಾವ ಇದು ಕಾಲ ಅದು ಆಚೆ ಇನ್ನು ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕು ಆ ಮೇವು ಬತ್ತ ನೋಡಿ ಬರ್ತಲ್ಲ மழை பெய்யுதில்லைங்க தண்ணி வந்ததுன்னா வந்து ಆಗ ಮೇವೆಲ್ಲ ಬತ್ತಲ್ಲ ಮೇವೆಲ್ಲ வருமல்ல பச்சை பசேனாயிரும் ಅದೇ ಅದೇ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೀವು ಒಂದು ಬರ್ತ ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ತಾನ ನಾಲ್ಕು ಅವರಲ್ಲಿ ಅವರು ಅಲ್ಲಿ ಮಂಗ್ರಾಗಿ ಕೂಲಿಗೆಲ್ಲ ಹೋಯ್ತು ಊರಿಗೆ கூலி வேலைக்கு குடி இருக்கிறாங்க ಕುಡಿದು 4 ಕುಟುಂಬ 4 ಕುಟುಂಬ ಇಲ್ಲೇ 4 ಆಳು ಇರೋದು ನಾವು ನಿಮ್ಮ ಪೇರೇನು ಚಿಕ್ಕಯ್ಯ ಚಿಕ್ಕಯ್ಯ ನನ್ನ ಹೆಸರು ಮಾದೇವಮ್ಮ ಮಾದೇವಮ್ಮ ಮನ ನೋಡುವ ನೋಡಿ ನೋಡಿ ಸರ್ ಅದೇ ಬರ್ರಿ ಸರ್ ಅದು ಅದೊಂದು ಮನೆಯ ಅದೇ ಮಾಡಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಇದೆ ನೋಡಿ ನಾವು ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಓಕೆ அடடா சரிங்க இங்கே பாருங்களேன் ஆடு மாடு நாயெல்லாம் உள்ளதாங்க கிடக்குது இங்கே பாருங்களேன் இதுதாங்க வீடு இது அப்படியே மாட்டு கொட்டகையா ஆடுலாம் இருக்குதா அப்படியே இவங்க சமையல் செய்கிறது சாப்பிட்றது எல்லாமே இங்கே தாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க இதுதான் உங்களுடைய 2 செட்டு துணி அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை வந்து யானை வந்து உடச்சி எல்லாமே நாசம் பண்ணிருச்சான். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து செட்டப் பண்ணி இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியும் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்படி நம்ம யாராவது போய் அப்ரோச் பண்ணுறோம்னா சும்மா நாங்கள் அப்படியே ஏதோ ஒன்று போகிறோம் எடுக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணிட்டு தான் வரோம். அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவியை வந்து பண்ணிட்டு தான் கிளம்புறோம். ನಮ್ಗೆ ಮನೆ ಇಲ್ಲಕ್ಕಪ್ಪ ಅದೆಲ್ಲ ಆನ ಬಂದು ಕಿತ್ತಾಕ್ಬಿಟ್ಟು ಆನ ಬಂದು ಕಿತ್ತಾಕಿತ್ತು வானம் வந்து பிடிக்கிருச்சா கேளுங்க ஆடு ஆடு வந்து மாநாடுறதா சிறுத்தை புளி எல்லாம் ಎಲ್ಲ ತಿಂತದ ಎಲ್ಲನೂ ತಿನ್ಕತ್ತ ಸರ್ அப்புறம் மாலை புண்ணாட்டுறியா இல்லையே தருது ஆடு ನಾವು ಅದನ್ನ ಇದು ಕಟ್ಟಾಕತ್ತೀವಿ ಸರ್ சருவத்தி வந்து ஆக்கிடுவது சருவை எடுத்துட்டு வந்து போட்டு இங்க ஆட்டை வச்சிருவாங்க வெளியே விடுறதில்ல ಇಲ್ಲ ಹೋಯ್ತಾವ ಮೇಯಕ್ಕೆ ಹೋಯ್ತಾವ ಸರ್ ಮೇಯಕ್ಕೆ ಹೋಗವ ಈಗ ಹೋಯ್ತವ ಎಲ್ಲ ಮೇಯಕ್ಕೆ ಹೋಗವ ಈಗ ಸಾಯಂಕಾಲ 4-4:15 ಬಂದ್ಬಿಡ್ತಾವ ಅದು ಜಾಸ್ತಿ ಇದೆ மேயருக்கு வெளியே போயிட்டு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு கட்டையை ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡುದು ಕೂಳೆ ಏನೆಲ್ಲ ಇದು ರಾಯಿ ಕೂಳೆ ಗೋಧುಮ ಕಳಿ ಏನೇನು ಉಂಟು ಅದು ಗೋಧು ಕಳಿಗಲ್ಲ ರಾಗಿ ಕೊಡ್ತಾರ ರಾಗಿ ಹಿಟ್ಟು ರಾಗಿ ಹಿಟ್ಟು ಅನ್ನ ಬೇಡ ಸರ್ ಅಷ್ಟೇ ಸರಿ ಜ್ಞಾನ ಸರ್ ಊರಿ ಪೇರು ಚೆನ್ನಿಕಟ್ಟ ಅವ್ರು ಚೆನ್ನಿಕಟ್ಟ ಇದು ಹೊಲದಲ್ಲ ಸರ್ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಕೊಂಡಿರೋದು 4 ಮಂದಿರು 4 ಹೋಗ್ಲು இது 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 மட்டும் தான் சென்னிக்கட்டாவா முதல்ல இதுக்கு முன்னால நிறைய மந்திரம் இருந்தாரியா
ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇದ್ವು ಮೊದಲು ಮೊದ್ಲು ಅಲ್ಲೇ ಇದ್ದು ಸರ್ ಈಗ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಬಂಡೀಪುರ ಇದ್ದು ಸರ್ ಬಂಡೀಪುರ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತದೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಭೂಮಿ ಹಿಡ್ಕೊಂಡು ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ತಾರೆ ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ತೀವಿ. இவ இல்ல நாங்க குடும்பம் மட்டும் தான் ಇಲ್ಲ இப்போ நிறைய குடும்பம் ஓடுது ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಿಕಟ್ಟಲ್ಲಿ ಅವರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಅವ್ರ இல்ல ಮೊದಲ ಆರಂಭದಲ್ಲ நிறைய ಮಂದಿ ಇಲ್ಲಿ ಇದ್ರಿ ಇಲ್ಲೇ ಇತ್ತು ಸರ್ ಇದ್ರು ಯಾಕೆಲ್ಲ ಹೋದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ಇದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಹಂಚ್ಕೊಂಡು ಆನ ಬಿಟ್ಟಿತ್ತಲ್ಲ யானைக்கு பயந்துட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ನಮ್ಮ ಅತ್ತನ ಆನನೆ ಹೊಡೆದು ಸಾಯ್ತಾಕ್ಬಿಟ್ಟು ಸರ್ ನಮ್ಮ ಅತ್ತನ ಆನನೆ ಹೊಡೆದು ಸಾಯ್ತಾಕ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ ಯಾನ ಎಲ್ಲ ಮುಡುಕಿ ಬಿಡುವ್ರಿಯ ನೀವ್ ಬಂದ್ರ ಬಂದ್ರೆ ಬೆಳೆಸ್ತೀನಿ ಸರ್ ಮರಟಿರುವುದು அப்படிங்களா ಬಂದ್ರ ತೆಳುವುದ ನಿಮಗೆ ಯಾನ ಬಂದ್ರ ತೆಳುವುದಾ ಅಲ್ಲ ತಗೊಳಿದ್ರೆ ನಾವು ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕು ಸರ್ ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕು தைரியம் பண்ணி ஓட்டிடுவாங்க அப்படிங்கிறாரு யானை வந்து ஐயாவே முடிக்கிட்டு ಅದೇನೋ ಆನಂದ್ರ ನಮ್ಮ ಅತ್ತನ ಆನನೆ ಹೊಡೆದಾಕ್ತು சரி சரி சந்தோஷம் பார்த்து சரி அடுத்தது இவங்களுடைய மருமக அவங்க வீடு வந்து பக்கத்தில் இருக்காமா. ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாங்க. பார்க்குறவங்க இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. யானைகள்லாம் வந்துச்சுன்னா இந்த வீட்டையெல்லாம் யானைகள் தான் உடச்சிருக்குதுங்க. இதை இடித்து மறுபடியும் வேறு வீடு கட்டுறதுக்காக எல்லாத்தையும் இடித்து வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்த வீட்டையும் யானை தான் உடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடியே நிறைய புலிகளும் சிறுத்தைகளும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க காலம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி கஷ்டங்க. பாருங்க இருக்கிற விறகு குச்சியெல்லாம் எடுத்து சொருவி வச்சு இதை வந்து வீடாக வச்சுருக்காங்களாட்ருக்கு. அடப்பாவத்தை அர்த்தம் தெரியும். மாடு கொட்டாய் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மாட்டு கொட்டாய்ங்க இது. குளுன்னு இருக்குன்னு பாருங்க குளுன்னு இருக்கான. ஸோ இது வந்து ஆட்டுக்கு தனியாக இங்கே வச்சுருக்காங்க. மாடு ஆடு ஆட்டுக்குட்டி ஆமாம் இந்த பட்டியில் இருக்குது மாடெல்லாம் ஆட்டுக்குட்டி சரி 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 பாருங்க புலிக்கு சிறுத்தைக்கெல்லாம் பாதுகாப்பு. ஆடுன்னா வந்து புலிக்கு மேல அதுக்காக பாதுகாப்பு. இது நல்ல பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன யானை ஒண்ணும் பண்ணாது. புலியும் சிறுத்தை கரடியெல்லாம் தூக்கிட்டு போயிடும். வீடு பக்கத்தில் தான் கோவம் இருந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கிடுங்க. அதான் அந்த முன்னாடி உடச்சிருக்குல்ல சிறுத்தையும் புலியும் அந்த ஓனாய் அந்த இது சென்னைன்னா ஏதோ பண்ணும். அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு எத்துக்கே ஓடி விட்டு சேர்த்து வாஸ்துக்கு வரும். அங்கெல்லாம் நிக்க உள்ள வராது. ஏதாவது பந்தர நீ மேல ஒட்டி சேர்ந்துக்க முடியும். அவங்களெல்லாம் எல்லாம் ஒட்டி சேர்ந்து கொண்டு தடி ஏற்றி வெள்ளம் கதர்ச்சி கிச்சு இது பந்தா தீ பந்தா தீ பந்தா அதே அதே கிச்சு பந்தம் பெஞ்சு கழிச்சு தீ பந்தமெல்லாம் எடுத்துட்டு ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாம் இங்கே ஏதாவது பிரச்சனைனா சேர்த்து கொட்டு போட்டு எல்லாம் சேர்ந்து அதைய எது வந்தாலும் நினைச்சு பாருங்க. போராட்டம் உட்காந்து ஆட்டுக்கு தவிட கலக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஓட்ட வழியா புலி எட்டி பார்த்துட்டு இருக்கும். நம்ம சும்மா ஒரு கிராசிங் போனாலே பயமா இருக்குமே. இல்ல இப்போ வர வழியில ஒரு சிறுத்தை நாங்க பார்க்க ஒரு மானோட கழுத்தை அப்படியே கவ்வி எடுத்துட்டு போயிருச்சு. நாங்க வண்டி நிறுத்தணும்னா அது பயந்து உள்ள ஓடிடுச்சு. மானில் அப்படியே விரைச்சு நின்று இருந்தது. இப்ப புலின்னு நம்ம சொல்றோம். அது நம்ம டிவில பாக்குற குட்டியா இருக்கு. நேர்ல பாக்கும்போது அதுவே இந்த ஒரு இது ஒரு இந்த குச்சிக்கு பின்னாடி அது நின்று இருக்கும்போது பாரு அது ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்கும். தாக்குமல்ல அது அதுக்கு அடுத்தது எப்படி தாக்கலாம். ஆனா அவங்க அந்த இதோட தைரியத்தோட போய் விரட்டுறாங்கல்ல. வழி இல்ல எல்லாம் ஒட்டிதான் இல்லைத்தானா பூசு சின்ன பூசு யாராவது லேடிஸ் இருக்க போகிறாங்க. இல்லை இல்லை வீடு பட்டி அவ்வளோதான். 4 வீட்டில் 2 குடும்பம் மட்டும்தான் இருக்காங்க. 2 வேலையில் போட்டாங்க.
ரொம்ப கஷ்டம்தாங்க உங்களுக்கு. அவங்க புலம்புறாங்க எல்லாம். ಸುಮ್ಮನೆ ಓಟ್ ಹಾಕಿಸ್ಕೊತಾರ ಓಟ್ ಹಾಕಿಸ್ಕೊತಾರ. ಬರಲ್ಲ ಏನ್ ಮಾಡಮ್ ಓಟ್ ಮಾತ್ರ ಈಗ ಹೋಗಿ ನಾವು ದೊಡ್ಡ ಮುರ್ತೆಗ ಅವ್ರನ್ನ ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ ನಮ್ಗ ಭಯ ಜಾಸ್ತಿ ದೊಡ್ಡವ್ರು ನೋಡಿದ್ರ ಭಯ ಜಾಸ್ತಿ பெரியவங்களை பார்த்தா பயம் ஜாஸ்தி எதுவும் கேட்க மாட்டாங்க வருவாங்க ಆಗ ಹೋಗಯ್ಯ ನಿನ್ನಿಂದ ನನ್ಗೆನ ಅಂದ್ಮೇಲೆ ಮುಗೀತು ನಾವ್ ಭಯ ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ ಇತ್ತಾಗ ಲಕ್ಷಣ ಹೊತ್ತಿಗೆ ಆಗ್ ಬರ್ತಾರ ಕೈ ಮುಖ ಬರ್ತಾರ ಕೈ ಮುಖ ಓಟ್ ಹಾಕಡೆ ಬರೋದು ಸಾವಿರ ಕೊಡ್ತಾರ ನಾವು ಹೋಯ್ತೀವಿ. ಅದ್ ಬಿಟ್ರಿ ಜ್ಞಾನ ಜ್ಞಾನೂ ಇಲ್ಲ. ಅದನ್ನ ಒಳ್ಳೆ ನೀರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೀರೇ இது வந்து சோலார் கவர்மெண்ட் சோலார் போட்டு கொடுத்துருக்குது, தண்ணி கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. பட்டாவா ಪಟಭೂಮಿ பட்டா பூமி அந்த காலத்துல இருந்து இருக்கிறனால பட்டா வாங்கியிருப்பாங்க. ಅದನ್ನು ಮಾಡ್ಸಾಬಿಟ್ಟು ನಾವು ಹಿಂಗೆಲ್ಲ ಯಾರಿಗೂ ಒಟ್ಟುರಿಯಲ್ಲ ಈ ತರ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಯ್ತ್ರಿ ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ தனியாக தெளுத்து மன அதுதான் ಇಲ್ಲಿ ಬಂದಿருக்கு ಬಂದ್ರಂತ இல்லை அங்கேருந்து பார்க்கும்போது வீடா தெரிஞ்சது நம்ம காட்டுக்குள்ள வீடு இருக்கறனால தான் வந்தோம் நம்ம. ಸರಿ ಸರಿ அதான் இவங்கள பாக்குறதுக்காக வந்தோம். ಪೂರ್ತಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅವ್ರ ಅದು ಹೋಯ್ತದ ಅಲ್ಲಿ ಅದು ಎರಡು ಚಟಿ ಅದ ಸಾರೆ ಅವ್ರ நம்மள வந்து தொந்தரவு பண்ணாட்றோம். கோயம்புத்தூர் ಎಲ್ಲ ನಾಷ್ಟ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ இல்ல உண்டு வத்தால உண்டு சாப்பிட்டு வந்தீங்களா? அவங்க சொல்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு சில இது புரியும். இல்லை எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன்னா கஷ்டத்துக்கும் இதுக்கும் நம்மளுக்கு லாங்குவேஜே முக்கியம் இல்லைங்க. இல்லை எல்லாத்தையும் துரத்திட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். வேறு இது வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಆನೆರು ಬಂದ್ಬಿಡ್ತಾವ, ಯಾವ ದೇವರು ಬರ್ತಾವ ಸರ್ ಇದೀಗ ನಮ್ಗೆ கஷ்டம் ரொம்ப. ನಮ್ಗೆ ಭಾರಿ ಕಷ್ಟ ಈಗ. ಹ್ಞೂ ಒಂದ್ಸತ್ ಬಂದೇ ಬಿಟ್ಟು ಮನ ಕಿತ್ತಾಕಿದ್ದು ಅದೇ ಆನ ಬಂದು ಕಿತ್ತಾಕೊಟ್ಟಿದ್ದು ನಮ್ಗೆ. சரி இப்போ எதுக்கு அதை உடச்சிட்டு இருக்கீங்க அந்த இதை? ಅದನ್ನ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಪುನಃ ಬೇರೆ ಮಾಡ್ದಾವ ಅಂದ್ಬಿಟ್ಟು சரி சரி சரி. ಅದಕ್ಕೆ ஸோ அதை உடச்சி மறுபடியும் வேறு கட்டுறதுக்காக உடச்சிட்டு இருக்காங்க நம்ம. சரி ஓகேங்க. இதுக்கு அப்புறம் இதே மாதிரி வீடு இருக்கா இங்கே? ಇತ್ತಾಗವ ஆ ಇತ್ತರ್ಕ ಚೆನ್ನಿ ಕಟ್ಟ ಅಲ್ಲೆಲ್ಲವ ಅದು ಒಸಿದ್ದೇನು ಕಿಲ್ಲ ಒಸಿದ್ದೇನು ಕದ ಕಟ್ಟಾರ ನೋಡಿ. ನಾವೇ ಈಗ ನೀವೇ ನೋಡಿದ್ರಲ್ಲ ಹೇಗಿದ್ದದು ನೋಡಿ. ಅಂಥವ್ರು ಮಾಡೋರೇ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ ಪಾಪ. ಏನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಂಸಾರ ரொம்ப கஷ்டம். பாருங்க இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாவங்க இது ஃபுல்லாகி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, டைகர் ரிசர்வ். ஸோ நிறையா இந்த கால்நடைகளையும் அது கொண்டு தான் சாப்பிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்றத இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்காங்க. ಅದೇ ಮತ್ತೆ ನಾಯಿ ನಮ್ ಯಾವ ಪ್ರಾಣಿ நாய் தான் இவங்களுக்கு எடுத்து சொல்றது வெளியே இருக்குது. ಪೊಲೀಸ್ ಇದ್ದಾಗ ನಮ್ಗೆ போலீஸ் ಪೊಲೀಸ್ ನಮ್ಗ ಇದು ಬೆಂಕಿ ಕಾಯ್ತೀವಿ ರಾತ್ರಿ ಯಾವ ಹೊತ್ತು. ಪ್ರಾಣಿ ನೋಡ್ತಾ ನೋಡಿ ಅದು ಇದು ಆಳವ್ರಂತ ಅರ್ಗೋಯ್ತು. இந்த மாதிரி தீ போட்டோம்னா ஆள் இருக்காங்க. ಅನ್ನ ಮಡಗಿದ ಇದು சரி ಆರ சரி நீ நம்ம சரணங்கிரிகள் சரி வரேங்க. ಏನಪ್ಪ ಚಂದ சரி வரமா. சரி வரேன். ನೀವಾರು ಇಟ್ಟು ಮಟ್ಟಾರು ಬಂದು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ ಇದ್ದೀರವ್ರು ಮಾತ್ರ ಯಾರು ಬಂದು ನೋಡಲ್ಲ ಸರ್. அதான் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி சரி சரி. இவரோட வீடா? ಆಫ್ ಮಾಡೋದೇ ಕೊಡ್ರಿ.